ஹாய் குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ வந்து என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்காகவும் இதில் வந்து ரீசனிங்கில் இம்பார்ட்டண்ட் ஒரு டாபிக் இருக்கும். அது ஆல்ஃபாபெட்டிக்கல் சீரீஸில் மிஸ்ஸிங் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக தான் அதோட பேசிக்ஸ் வந்து இது தெரிஞ்சால் தான் வந்து அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இது. யூஸ்வலாக வந்து இதில் அந்த கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும்னா, இந்த ஆல்ஃபாபெட்டிக்ஸ் இருக்குல்ல, அதோட நம்பர்ஸ் வந்து தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த சார்ட் போட்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி ஈஸியாக மார்க்கப் பண்ணலான்னா, இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். த சேம் வே பேக்லேருந்தும் ஜெட்லேருந்து கூட தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ வந்து நான் ஆல்ஃபாபெட்ஸை இப்படி எழுதியிருக்கேன். இங்கே ஏல ஸ்டார்ட் ஆகி ஏபிசிடி எம் வரைக்கும், அதுக்கப்புறம் என் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஆக்சுவலி இது எப்படின்னா, அந்த ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நமக்கு எல்லாருமே படிச்சிருப்போம் ஏபிசிடின்னு சொல்லிட்டு. பட் ஜெட்லேருந்து நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இதை நீங்கள் இப்படி மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ ஏஇசட் அப்படின்னா அதோட வேல்யூ 126. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா ஏவோட வேல்யூ 1, ஜெட்டோட வேல்யூ 26. இதே ரிவர்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஜெட்டோட வேல்யூ 1 இருக்கும், ஏவோட வேல்யூ 26 இருக்கும். சேம் வே ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 25 இருக்கும். இதே ரிவர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 2 இருக்கும், பியோட வேல்யூ 25 இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி மக்கப் பண்ணிக்கிட்டால் இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதோட ரிவர்ஸ் வேல்யூவும் தெரியும் அண்ட் இதோட ஸ்டார்டிங் வேல்யூவும் தெரியும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக எப்படி மக்கப் பண்ணலாம், ஈஸியாக எப்படி மெமரைஸ் பண்ணலான்னா, ஏ டு ஜெட் பாய்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, பிஒய், ஓவை மறந்துடுங்க, பிஒய். அப்புறம் சின்டெக்ஸ் சிஎக்ஸ், டிடபிள்யூ, இவிபி, ஞாபகம் இவிபி ஸ்டுடியோ அப்படின்னலாம் கேள்விப்பட்டிருப்போல. ஸோ இவி, எஃப்யூ, ஜிடி ஹாலிடேஸ், இல்லைனா ஜிஎஸ்டி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டீனா 20, டீயோட வேல்யூ 20. அப்புறம் G7 சம்மிட் பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்னா ஹையர் செகண்டரி, ஆறுனா இன்ஃப்ராரெட், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேக்யூ, அப்புறம் கேபி வந்து லைக் குடும்ப பொண்ணு அந்த மாதிரி, இல்லைனா கைப்புள்ள அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கேபி. அப்புறம் எல்ஓ, லவ்க்கு ஸ்டார்டிங் லெட்டர் எல்ஓ, எமன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இந்த மாதிரி நிமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் என்னென்னா, இப்போ இந்த ஒரு நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா கூட நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ்லேருந்து இல்லை இப்போ சடனாக யூவோட வேல்யூ கேட்டாங்கன்னா, இப்போ ஃபூ அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா எஃப் வந்து 6, அப்போ 6 கூட எதை ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து 27 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா 27 வரும். ஸோ அப்படி நீங்கள் க்ராஸ் செக் கூட பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மெமரி பண்ணாலே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக ஹேண்டில் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து லிட்டில் ஃபிங்கர்னு வச்சுக்கோங்க, இது வந்து தம் ஃபிங்கர்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இங்கே ABCDE, மறுபடியும் FGHIJ. ஸோ இப்படியே நான் எழுதியிருக்கேன். நம்ம 1 2 3 கவுண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். இங்கே தம் ஃபிங்கரில் வர்றது எல்லாமே 5, 10, 15, 20, 25 அண்ட் ஜெட்டுமே நான் இதில் முடிகிற மாதிரி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் 5 + 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு லெட்டரில் கேட்டாங்க அப்படின்னா, இல்லை E + J அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக 15 அந்த மாதிரி இதோட வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஈவோட வேல்யூ 5, ஜேயோட வேல்யூ 10, ஓவோட வேல்யூ 15, டீயோட வேல்யூ 20, ஒய்யோட வேல்யூ 25. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது. யூஸ்வலாக ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ்லேயுமே எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். இப்போ
தம் ஃபிங்கரில் வந்து நமக்கு 5, 10, 15, 20, 25 இந்த மாதிரி சீரீஸாக வருதா, 5, 10 வருதா. இதில் வந்து 4, 9, 5க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும், 4, 9, 10க்கு முன்னாடி 9. ஸோ அப்படி வரும் 4, 9, 14, 19, 24. இதோட இது மாதிரி இதோட அடுக்குகள் மாதிரி வரும். அண்ட் 4க்கு முன்னாடி 3 அண்ட் 9க்கு முன்னாடி 8. ஸோ 3, 8, 13, 18, 23 அப்படி வரும். அண்ட் 3க்கு முன்னாடி 2, 8க்கு முன்னாடி 7. அப்போது 2, 7, 12, 17, 22 இந்த மாதிரி. சேம் அதே மாதிரி 2க்கு முன்னாடி 1, 7க்கு முன்னாடி 6. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். இப்படியும் நம்ம ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே இதுக்கு ப்ரீவியஸாக என்ன நம்பர் வரும் தெரியும். இப்போ T20 அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோன்னா ST தானே வரும். இது Tக்கு முன்னாடி S வரும். ஸோ அதோட வேல்யூ 19. அந்த மாதிரி ஓக்கு முன்னாடி MNO அப்படின்னு தானே வரும். ஸோ O வந்து 15 அப்போ என்னோட வேல்யூ 14 இருக்கும். ஓவோட வேல்யூ 15 இருக்குன்னா Pயோட வேல்யூ 16 இருக்கும். ஸோ இது இப்படியும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் அட் த டைமில் நீங்கள் மறந்து போனாலுமே உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.